சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. தாவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் தொடர்பாக சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த தகவல்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்திருக்கிறாங்க, முக்கியத்துவம் என்ன? பூங்குழலி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய சுற்றுப்பயணம் தொடர்பாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில தற்போது ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துல டெல்டா மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே பங்கேற்றிருக்கிறாங்க. ஏற்கனவே கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்துல அறிவிக்கப்பட்டதன்படி கட்சியினுடைய 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் மாதத்திலும் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் முதல் நவம்பர் இறுதி வரை விஜயினுடைய மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. தற்போது மாநாடு முடிந்திருக்கக்கூடிய நிலையில செப்டம்பர் பாதியில், அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பின்பு விஜயனுடைய சுற்றுப்பயணம் டெல்டா மாவட்டங்கள்ல தொடங்க இருப்பதாக தெரிகிறது. இதற்கான ஏற்பாடு பணிகளை மாவட்ட செயலாளர்கள் மேற்கொள்வது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் விஜயனுடைய சுற்றுப்பயணம் எந்த இடத்துல தொடங்க வேண்டும், எங்கு முடிய வேண்டும், அதே போன்று விஜயனுடைய மக்கள் சந்திப்பின் போது எந்தெந்த இடங்கள்ல பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான அனுமதி வாங்குவது, இதற்கான எந்த இடையூறுகளும் இல்லாமல் காவல்துறையினரிடம் அனுமதி பெறுவது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அந்த மாவட்ட செயலாளரிடம் தங்களுடைய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் தொடர்பான விவரங்களையும் கேட்டிருக்கிறாங்க. அதில் தொடர்பான ஆவணங்களையும் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட பின்பு அடுத்த கட்டமாக விஜயனுடைய சுற்றுப்பயணத்துக்கான ஏற்பாடுகளை ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக தற்போது இந்த டெல்டா மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளருடன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனை நடத்தி வருகிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.